Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி பரோட்டா வித் சால்னா எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பரோட்டா கடையில் வாங்குற போலவே சாஃப்டாகவும் லேயராகவும் வரதுக்கு இந்த வீடியோவில் நான் A to Z டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நம்ம பரோட்டா செய்யும்போது ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறதால தான் பரோட்டா ஒழுங்காக வராது. அந்த மிஸ்டேக்குமே என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பரோட்டாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் லேயராகவும் வந்திருக்கு அப்படின்றது. பரோட்டா செய்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கப்படி நீங்களும் செய்யுங்க, பர்ஃபெக்டாக பரோட்டா வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பரோட்டாவை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி பரோட்டா செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவை நான் எடுத்துருக்கேன். இந்த மைதா மாவை 1/4 லிட்டர் பிடிக்கிற கப்பால் அளந்து எடுத்துக்கிட்டேன். அந்த கப்பால் 3 கப் அளவுக்கு மைதா மாவு இருந்துச்சுங்க. மைதா மாவை பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா மாவுக்கு நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணி விட்டுட்டு அந்த குழியில் 50 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் ஆறின பாலாக இருக்கணும். அடுத்து இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பரோட்டாவை சுட்டு எடுக்கும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாவு கூட கலந்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பால் கூட நெய் அதுக்கப்புறம் உப்பு சர்க்கரைலாம் கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மாவு இதை போல் சேர்த்து உதிரியாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். முக்கியமாக நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்க இந்த பரோட்டாவில் முட்டை சேர்க்காம தான் செஞ்சு காமிக்க போகிறேன். முட்டை சேர்க்காமலே நல்ல சாஃப்டாக லேயராக வரும். எப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். மாவு இந்த மாதிரி நல்லா உதிரியாக பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா கையில் மாவு எடுத்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப்பாக வரணும். இந்த அளவுக்கு மாவை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பரோட்டாவுக்கு மாவு பிசையும் போது சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசையும்ல சாஃப்டாக அந்த மாவு கையில் ஒட்டாமல் அந்த மாதிரி பிசையக்கூடாது. மைதா மாவை பிசைஞ்சிட்டு நம்ம விரல்களெல்லாம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட விரலில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிசையவே கூடாது. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை கையில் நல்லா பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு நான் தட்டுலேருந்து எடுக்கிறேன் பாருங்க. அந்த மாவு எந்த அளவுக்கு தட்டில் ஒட்டிக்கிட்டு பிசுன்னு வருதுன்னு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் மாவை இழுத்து பிசையும் போது ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா கிச்சனில் இருக்க கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை அது மேலே வச்சுட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவை 2 கையிலையும் பிடிச்சி இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம முட்டையே சேர்க்கல அப்படின்னா கூட பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக வரும், லேயராகவும் வரும். இந்த மாவு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதே போல் இழுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகி வரும். ஃபஸ்ட்டு நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். அதுவே நம்ம மாவை பிசுன்னுங்கிற போல் பிசைஞ்சோம் அப்படின்னா மாவை இந்த மாதிரி இழுத்து விட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவு ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பரோட்டாவுமே நல்லா சாஃப்டாக வரும். 15 நிமிஷத்துக்கு மாவை நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. மாவை பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாவு மேலே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாவில் இப்போது நீங்கள் கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சு மேலே கையை வைக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே போல் ஃபீல் ஆகும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாவு சாஃப்டாக வருங்க. இப்போது இந்த மாவு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மாவு கூட ஒரு 10 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மாவை நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இல்லையா, அப்போ மாவு மேலே காஞ்சி போயிடும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயிலேயே மாவு 1 மணி நேரம் ஊறுறதால பரோட்டா நல்ல சாஃப்டாக வரும். இப்போது இந்த மாவு மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். 1 மணி நேரம் மாவு ஊற வச்சதுக்கப்புறமா பாருங்கள் மாவு மேலே கையை வச்ச உடனே சாஃப்டாக அதுவே உள்ளே இறங்கும். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கும். மாவு எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்றத நான் மாவை இழுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா லப்பர் போல் மாவு இழுக்க வரணும். அடுத்து இந்த மாவு நம்ம ஊற வைக்கும்போது சேர்த்தோம்ல எண்ணெய், அந்த எண்ணெயிலே ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு இந்த மாவு திரும்ப ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மாவை இந்த மாதிரி இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் செய்கிற எல்லா ஸ்டெப்
எப்பயுமே மிஸ் பண்ணாமல் அப்படியே செய்யுங்க. ரொம்ப சாஃப்டான லேயரான பரோட்டா சூப்பராக செய்யலாம். மாவு 3 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுட்டு ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து விட்ட மாவுல இருந்து சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி ஒரே ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண தெரியல அப்படின்னா மாவு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிட்டு கத்தியாலே நீங்கள் ஒரே சைஸ்லேயே மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பரோட்டா மாவை ஒரே சைஸில் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிளேட்டில் எல்லா பக்கத்துலேயுமே அந்த எண்ணெய் அப்ளை பண்ணுறேங்க. அடுத்தது இந்த பிளேட்டில் நம்ம சமமாக பிரித்து வச்சுருக்க இந்த உருண்டைகளை வச்சுட்டு இந்த உருண்டைகள் நம்ம எண்ணெயிலே திரும்ப ஊற வைக்கணும். அதனால் இதில் திரும்ப ஒரு 10 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுடுங்க. அந்த உருண்டைகளை சுற்றி நல்லா சதன் எண்ணெய் இருக்கணும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எண்ணெயுமே அந்த உருண்டைகள் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேல் பக்கம் காஞ்சி போயிடாமல் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் இந்த மாவை ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாகவும் நல்ல லேயராகவும் கிடைக்கும். இப்போ இந்த மாவை 1 மணி நேரம் மூடி போட்டு ஊற விட்டுடலாம். இந்த மாவு ஊற டைமில் பரோட்டாவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிம்பிளான சால்னா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு பத்தை தேங்காவை இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 7 முந்திரி பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை போல் ஒரு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 3 சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு சேர்த்து எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக புதினா சேர்த்து தக்காளி இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அது கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வர விட்டுடலாம். இந்த சால்னாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். சால்னா கொதிச்சிருக்கு அந்த டைமில் சால்னா கூட சேர்த்துக்கிறதுக்கு கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ சால்னா கொதிச்சிருக்கான்னு பார்க்கலாம். சால்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவு இது கூட சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சால்னாவை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துலேயே கடலை மாவு நல்லா வெந்து சால்னா லைட்டாக ஒரு திக்கான டெக்ஸ்சருக்கு வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கடலை மாவு வெந்து அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு சால்னா நல்லா திக்காகி வந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை ஒரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அப்படின்னா தேங்காய் பல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப குக் பண்ணக்கூடாது. 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம செய்கிற அந்த பரோட்டா கூட இந்த சால்னா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ற ஃபீலே இருக்காது, கடையில் சாப்பிட்ற அதே ஃபீல் தான் இருக்கும். இப்போ சால்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பரோட்டா சுட்டு எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு பரோட்டா மாவை ஊற விட்டதுக்கு அப்புறமா இதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது கவுண்டர் டாப்பில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த உருண்டையை வச்சு நல்லா மாவை அகலப்படுத்தி விட்டுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மாவை நல்லா தின்னாக அகலப்படுத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக அகலப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா தின்னாக அகலப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா இதில் மைதா மாவு மேலே சேர்த்துட்டு லைட்டாக கையால் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாவை இந்த அளவுக்கு நல்லா தின்னாக அகலப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா கத்தியால் கட் பண்ணிவிட்டு கத்தியாலே இந்த மாதிரி எடுத்து மாவு இது போல் ஒன்றா சேர்த்துடுங்க. இது போல் மாவை ஒன்றாக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மாவை சுற்றி வச்சுக்கலாங்க. மாவை சுற்றினதுக்கு அப்புறமா இந்த மாவு திரும்பவுமே ஒரு பிளேட்டில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பிளேட்டில் இந்த சுத்தின மாவை வச்சுட்டு சுத்தின இந்த மாவு மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே அகலப்படுத்தி மேலே மைதா மாவு போட்டு தேய்ச்சி விட்டுட்டு கத்தியால் கட் பண்ணி மாவை ஒன்று சேர்த்து பரோட்டா செய்கிறதுக்கு மாவை இதை போல் சுற்றி வச்சுக்கோங்க. எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி பரோட்டா மாவு சுற்றி வச்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு
எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலே வந்துட்டு மாவை அகலப்படுத்தி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையால் ஒட்டாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கையாலே செய்யும் போது நல்லா லேயர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். கையாலையுமே மாவு வந்து அகலப்படுத்தி விடும்போது ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி அகலப்படுத்தி விடாதீங்க. ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணி அகலப்படுத்தி விடுங்க. இப்போ மாவு வந்து அகலப்படுத்தினதுக்கு அப்புறமா சூடு பண்ணி வச்சிருக்க தோசை தவாவில் போட்டுட்டு ஒரு பக்கம் அப்படியே வேக விட்டுருங்க. இது வந்து நல்ல ஒரு பக்கம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் சுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா பரோட்டா வந்து வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ரெண்டு பக்கமே பரோட்டா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்ததுக்கப்புறமா தோசை தவாவிலேருந்து எடுத்துடலாம். பரோட்டா வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே வந்துட்டு பரோட்டா செஞ்சு எடுத்துக்கோங்க. பரோட்டா வந்து பர்ஃபெக்டாக வரதுக்கு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வந்து நல்லா அந்த மாவை ஊற வைக்க பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக வரும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவை வந்து அகலப்படுத்தி விடுறோம்ல, அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா வந்து தின்னாக வந்து அகலப்படுத்தி விடணும். தேர்ட் டிப்பு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. என்ன அப்படின்னா நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு மாவை வந்துட்டு சுற்றி வைப்போம்ல, அப்போ வந்துட்டு சுற்றின உடனே வந்துட்டு நீங்கள் அதை அகலப்படுத்தி தவாவில் போட்டு சுட்டி எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயர்ஸ் வராது. இதுவே வந்துட்டு நீங்கள் அந்த மாவை சுற்றி பிளேட்டில் வச்சுட்டு திரும்ப இன்னொரு உருண்டையை எடுத்து மாவு சுற்றி பிளேட்டில் வைப்போம்ல, இதே மாதிரி எல்லா மாவுலையுமே வந்துட்டு மாவை சுற்றி பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து அகலப்படுத்தி பரோட்டா சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்ஸ் நிறையா வரும். வீடியோவில் பரோட்டா மாவு பிசையும் போதுலேருந்து பரோட்டா சுடுற வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக சொன்ன 3 டிப்ஸையும் இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி இந்த பரோட்டா செஞ்சு பாருங்கள். பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் லேயராகவும் வரும். இப்போது செகண்டாக போட்டு எடுக்கிற அந்த பரோட்டாவிலுமே வந்து பாருங்கள் லேயர்ஸ் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போது பரோட்டா எல்லாத்தையுமே சுட்டதுக்கு அப்புறமா பரோட்டா வந்து சூடாக இருக்கும்போது இதை வந்துட்டு நம்ம அடித்து எடுத்துக்கணும். பரோட்டாவை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கணுங்க. நம்ம ஃபிங்கர்ஸ் இருக்கிற அந்த சைடு வந்து பரோட்டாவை அடித்து எடுக்கக்கூடாது. உள்ளங்கை பக்கமாக நீங்கள் அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு வரும். ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா லேயராக சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றது. அப்படியே இந்த பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு நம்ம செஞ்ச அந்த சால்னா ஊற்றி சாப்பிடுங்க. கடையில் சாப்பிட்ற அதே ஃபீல் தான் உங்களுக்கு ஆகும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ற ஃபீலே ஆகாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரோட்டா செய்யறதுக்கு நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.